சார் இப்போ இன்னைக்கு சிஎம் இந்த காரை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த வகையில் இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? இதில் வந்து 79 கிலோவாட் ஹவர் இருக்கு. இது வந்து 500 கிலோமீட்டர் சிட்டியில் ரியல் வேர்ல்டு லைஃப் தரும். அப்புறம் 20 மினிட்ஸில் வந்து 22% to 80% சார்ஜ் பண்ணிக்கலாம். லைஃப் லாங் பேட்டரி, அதுதான் இதனுடைய அம்சம். இதுல லைஃப் லாங் பேட்டரி அப்படிங்கிறது எந்த வகையில் சாத்தியம்? அதுதான் இது ஒரு கியூரியாசிட்டியா எல்லாருக்குமே. அதை வந்து நம்ம லான்ச் பண்ணப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது அந்த யூடியூப்ல இருக்கு, இது என்ன ரீசன் அப்படின்ட்டு. அது இல்லாமல் ஒரு பேட்டரி பேக்குன்னே ஒரு தனியாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், என்ன இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அது அதில் இருக்கு. இது டெஸ்ட் டிரைவுக்கு இப்போ சார் வந்து இந்த வண்டி பார்க்கணும், இது தமிழ்நாட்டில் பண்ணது, இந்த வண்டி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நாங்கள் வந்து நாளைக்கு டெஸ்ட் டிரைவ் பண்றோம். சார் கையில் கொடுத்து வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு இந்த வண்டி பார்க்கணும்னாரு உள்ள. கஸ்டமர் டிரைவ் நாளையிலிருந்து டீலர்ஷிப்ல. ஸோ அதே மாதிரி அவரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. எப்போ விற்பனைக்கு பிப்ரவரியிலிருந்து வரும். புக்கிங் வந்து 14 ஜனவரியிலிருந்து ஆரம்பிக்குது. பிப்ரவரியிலிருந்து கஸ்டமருக்கு வரும். இல்ல ரெண்டு டைப்பான கார் இருக்கு. ஆமா, இதுல 2 டைப் கார் இருக்கு. இது BE6, இது வந்து XCV 90. 90ங்கிறது பெரிய வண்டி, 6ங்கிறது சின்ன வண்டி. பிரைஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு? இது வந்து 26.9 லேக், அது வந்து 30.5 லேக் டாப் எண்ட். இப்ப இந்த நிறைய விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சில சென்சார்லாம் R&D பண்ணிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம். இதுல வந்து ஆட்டோ பார்க் இருக்கு. அதே மாதிரி நீங்க டிரைவ் பண்ணும்போது நேவிகேஷன் வந்து நீங்க கிளஸ்டர்ல பார்க்க தேவையில்லை, நேரா உங்களுக்கு கண்ணுக்கு அந்த விண்ட்ஷீல்ட்லயே வரும். அதுல வந்து உங்களுக்கு எந்த டைம் டு டிஸ்டன்ஸ், டர்ன்னா அது ஏரோ போட்டு காட்டும். அதே மாதிரி ஒரு ஸ்பீடு லிமிட் அந்த ஹைவேல இருந்ததுன்னா அதனுடைய அது சிம்பிளை வந்து கேமரா ரெகக்னைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டு காட்டும். அந்த ரெட் கலர்ல பேக்ரவுண்ட்ல ஒயிட் கலர்ல அந்த லெட்டர் வந்து 50 or 80 அந்த மாதிரி போட்டு காட்டும். அதே மாதிரி இது ஏடாஸ் இருக்கு, 5 ரேடார் 1 கேமரா இருக்கு. அதுல வந்து நீங்க பேரிகேடு, கவு இதெல்லாம் டிடெக்ட் பண்ணிச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடும். ACC அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு, அது இன்டெலிஜென்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. அது வந்து எப்படின்னா நீங்க டர்னிங்லாம் இருக்கு, அதுவே ஆட்டோமேட்டிக்கா அது டர்ன் பண்ணி போயிருக்கும். அப்புறம் டர்ன் இண்டிகேட்டர் போட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேர் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போகும். பின்னாடியும் முன்னாடியும் எதுவும் கார் இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னா அதுவா போகும். அப்புறம் லேர்ன்ல நீங்க போயிட்டு இருந்துட்டு அது லேர்ன் அசிஸ்ட் அதை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா அந்த லேர்ன் விட்டு நீங்க போனீங்கன்னா திருப்பி அந்த லேர்னுக்கே கொண்டு வரும். கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ், சேஃப்டி, அப்புறம் என்டர்டைன்மெண்ட். 16 ஸ்பீக்கர் இருக்கு, கார்மன் ஹார்டன். அப்புறம் அதுல டால்பி சிஸ்டம் இருக்கு, 3 ஸ்கிரீன் இருக்கு, நீங்க சினிமா பாத்துக்கலாம் அதுல.